பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் ஒரு ஆராதனை பாடலை கேட்டுமாம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையை கனி நிறைந்ததாய் மாற்றுவார். வாழ்க்கையில் எந்த பகுதியில் மலட்டுத்தன்மை இருந்தாலும் அதை அகற்றப்படுவார். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள் கர்த்தர் நம்மை நிச்சயம் நடத்தி செல்வார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அதன்படி வாழும்படி தேவ ஜனங்களை பணிக்கிறார். என் வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுது சகல காரியங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் வாசிக்கட்டும். சகல ஜனங்களை பார்க்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. Deuteronomy 7:14. You shall be blessed above all peoples. There shall not be a male or female barren among you or among your livestock. பாருங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது சகல காரியங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய கோபமும் சாபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வர சத்துரு முயற்சிக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய முன்னோர்கள் தேவனை விட்டு விலகினதினால், தேவ சித்தத்தை செய்யாததினால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை விட்டு விலகினதினால் சத்துரு சில சாபங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர போராடுகிறான். ஆனால் அந்த சாபங்களை முறியடிக்கத்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் ஒரு மனிதனாக பூமியில் இறங்கி வந்தார். மனிதனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆகவே தான் ஒரு மனிதனுடைய பாவம், சாபம், ரோகம் எல்லாவற்றையும் சிலுவையில் அகற்றுவதற்காக அதற்கு வேண்டிய விலைக்கிரயத்தை சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையை கனி நிறைந்ததாய் மாற்றுகிறது. எல்லா சாபங்களையும், நமக்கு விரோதமாயிருந்த எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து போடுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Colossians 2:14-15. Having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us, and he has taken it out of the way, having nailed it to the cross. Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை சாபத்தினால் தேவனை விட்டு விலகும் பொழுது தேவனே நமக்காக சிலுவையில் சாபமாகி நமக்கு விரோதமான எல்லா கையெழுத்துங்கள் குலைத்து போட்டு நம்மை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாற்றிவிட்டார். ஆகவே இன்றைக்கு நம் விடுதலையோடு செல்லலாம். என் பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சிலுவையில் ஜெயித்து விட்டதினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் மூலம் திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. என் வாழ்க்கை கனி நிறைந்ததாய் மாறப்போகிறது என்று விசுவாச அறிக்கையிடுவோம். நிச்சயமாய் நம் மூலம் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வாதமாக்குவார். இயேசுராஜா, இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி கனியற்ற ஜீவியத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இருந்த பாவங்கள், சாபங்களின் நிமித்தம் நாங்கள் ஒரு மலட்டு தன்மையோடு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் உமக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாமல், ஆவியின் கனிகளை கொண்டு வர முடியாமல், ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற கனியற்ற வாழ்க்கையை எங்களை விட்டு எடுத்து போட்டு சுவாமி எல்லாவற்றிலும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீர் எங்களை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய விலைக்கிரயத்தை நீர் செலுத்தி விட்டபடினால் இன்று முதல் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு கனி நிறைந்ததா இருக்கட்டும். ஊழியத்தில் இருக்கிற மலட்டு தன்மைகள் அகலட்டும், பொருளாதாரத்தில் இருக்கிற மலட்டு தன்மைகள் அகலட்டும். ஆண்டவரே, உறவுகளில் எந்தெந்த இடத்துல கனியற்ற சூழ்நிலை இருக்கிறதோ எல்லாம் மாறி கனி நிறைந்ததாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.